நன்றி. දෙවියන්වහන්සේ ළඟට සිටුවා. வருகை தந்திருக்கிற அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். කන්දිස්ද සියලු දෙනාම මුළු සිතින්ම දෙවියන්වහන්සේගේ නාමයෙන් පිළිගන්නවා. அன்புக்குரிய ஊழியக்காரரையும் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். ප්‍රේමවන්ත සහෝදර දෙවියන්වහන්සේගේ සේවකයත් අපි පිළිගන්නවා. இந்த இடத்துல பேசுகிறதற்கு அவர் ஏற்படுத்தி தந்தார். මේ ස්ථානයේ දෙවියන්වහන්සේ වචනය බෙදා ගන්න මට ඉඩ දුන්නා. அதுக்காக நான் அவரை வாழ்த்துகிறேன். ඒ නිසා මම ස්තුති කරනවා. எந்த விதமான கரைப்படாமல் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறதற்கு தேவன் ஒத்தாசை தருவார். කිසිවක් අඩුපාඩුවක් නැතුව කිසිම දෙයක් නැතුව දෙවියන්වහන්සේ වචනය බෙදා ගන්න ක්‍රියා කරයි. பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்யணும். දෙවියන්වහන්සේ සුද්ධාත්මය අපේ සිත පාලනය කරනවා. தீர்க்கதரிசி ஒரு அருமையான காரியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். අනලදොස්තුමා යම්කිසි දෙයක් மரியாள் என்கின்ற அந்த வார்த்தையில் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். මරියා කියන ඒ දේ තුලින් පුදුමාකාර දෙයක් පැහැදිලි කරනවා. அந்த வெளிப்பாடுல போதகர்களுக்கு ஒரு அருமையான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ඒ වගේම දේව සේවය කරන දෙයට ලස්සන දෙයක් පැහැදිලි කරනවා. ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து நிற்கிறதற்கு முன்பதாக දේව සේවකයේ දිව්‍යන් වහන්සේගේ සමූහයේ සිටගෙන வருகிறதற்கு முன்பதாக එන්න පෙර அவன் தேவனுடைய சமூகத்துல நிக்கணும். ඔහු දෙවියන් වහන්සේ පාවල සිටින්න ඕන. எங்களுக்கு தேவனுடைய சமூகத்துல நிக்கணும். ඔහු දෙවියන් වහන්සේ පාවල සිටින්න ඕන. அநேக ஆடுகள் இருக்கிறார்கள். බොහෝ වැටළුවන් ඉන්නවා. சரியான ஆகாரத்தை கொடுக்கணும். හරියාකාරව ආහාරය දෙන්න ඕන. அந்த ஆகாரத்தை கொடுக்கிறதுக்கு தேவன் அவரோடு இணைப்படணும். ඒ ආහාරය දෙන්න දෙවියන් වහන්සේ ඔවුත් එක්ක සම්බන්ධ වෙන්න ඕන. அப்ப தீர்க்கதரிசி சொல்லுகிறார் சபைக்கு நறுமணம் வீசணும். ආමෙන්. අනාගතස්තුරුතුමා කියනවා ඒ කියන්නේ සුවඳ දැනෙන්න ඕනේ. ඒක ජනතාවට දැනෙන්න. நறுமணம் வீசும் பொழுது அது வாசமா இருக்கும். ඒ සුවඳ වැටෙද්දී ඒක ලස්සන වෙනවා. வாசத்தை என்ன செய்வீங்க? ඒ සුවඳ ඒගොල්ලෝ ඒක වෙද්දී ඔයගොල්ලෝ මොනවද කරන්නේ? நுகர்ந்து கொள்வீங்க. ඔයගොල්ලෝ ඒක ආස්වාද කරගන්න. ஏன்னா நல்ல அருமையான வார்த்தை. ඒක බොහොම ලස්සන වචනයක්. அழகாக தேவன் அவரோடு பேசுகிறார். ඒක ලස්සනට අනාගතස්තුමාත් එක්ක அவருக்கும் மதிப்பு கொடுப்பீங்க, தேவனுடைய வார்த்தைக்கும் மதிப்பு கொடுப்பீங்க. එයාටත් ගෞරව කරනවා, දෙවියන් වහන්සේටත් ගෞරව කරනවා. போதகர் வந்து எந்த விதமான கவலையோடு දේව සේවකයා කිසි කල්පනාවක් ඒ කියන්නේ கவலையோடு දුකෙන් ඉන්නේ නැතුව எந்த விதமான மனசுல தவறான காரியங்களோடு කිසි වැරද්දක් කිසි දුකක් නැතුව ඉන්න ඕනේ. துக்கப்படாம வரணும். එයා දුක් වෙන්නේ නැතුව ඉන්න ඕනේ දේව පාපවලට. ஏன்னா துக்கப்பட்டார்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை சரியாக வராது. එයා දුක් වුණා නම් ඒ වචනය හරියාකාර වෙන්නේ නැහැ. ஏன்னு சொன்னா மன கவலையோடு සිතේ දුකේ மனசுல ஏதாவது ஒரு பாரம் விழுந்த பிற்பாடு සිතේ යම්කිසි බරක් ඒක වැටෙනායි පස්සේ அவருக்கு அந்த சிந்தனை வந்துரும். ඒ කල්පනා වෙනවා එයාට. அந்த சிந்தனை வராதபடிக்கு தேவனுடைய சமூகத்துல நிக்கணும். ඒක කල්පනා වෙන්නේ නැති වෙන්න தேவனுடைய பாதத்துல நிக்கணும். දෙවියන් වහන්සේ පාපවල ඉන්න ඕනේ. ஏன்னா அநேக பேருக்கு தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தி கொடுக்கணும். බොහෝ ජනතාවට නිර්දරව කරන්න ඕනේ වචන. அவங்க வார்த்தையினால் அலங்காரப்படணும். ඒගොල්ලෝ දෙවියන් වහන්සේගේ වචනයෙන් කොහොමද අලංකාර වෙන්න ඕන. மனவாட்டியானவர் தேவனுடைய வார்த்தையில அலங்காரப்பட்டிருப்பார். ආමෙන්. මොකද මනමාලිය දෙවියන් වහන්සේගේ වචනේ අලංකාර වෙන්න ඕන. தீர்க்கதரிசி அததான் சொல்லுகிறார். අනාගතතුමා ඒක තමයි කියන්නේ. அப்ப போதகர் எந்த நேரத்திலேயோ வார்த்தைய சபைக்கு அறிவிக்கும் பொழுது அவங்க வார்த்தையினால் அலங்காரப்பட்டிருக்கணும்.
දේව කැඳතුමා කොයි වෙලෙත් ඒ වචනේ කිව්වන් පස්සේ ඒ ජනතාව කියන්නේ ඇදහිලිවන්තව ලස්සන වෙනවා. மனவாட்டியானவர் தேவனுடைய வார்த்தையினால் அலங்காரப்படாமல் தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியாது. මනවාලිය දෙවියන් වහන්සේගේ වචනේ අලංකාර වෙන්නේ නැතුව එන්වාසගේ අභිමුඛයේ ඉන්න බෑ. தேவனுடைய அது பிரதான ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் நின்று தேவனுடைய வார்த்தைகளை பேசணும். දෙවියන් වහන්සේගේ පාමුලේ ඉඳගෙන දෙවියන් වහන්සේගේ වචනය කතා කරන්න ඕනේ. அப்பொழுது வாசம் சபைக்கு முழுவதும் அது பிரகாசமாக இருக்கும். එතකොට මුළු ගෘහයටම මුළු කුඩාරවලටම ඒ සුවඳ පැතිරලා යනවා. ஒரு என்னன்னு சொன்னா நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நாங்கள் நிற்க வேண்டும் என்கிறதை தான் நான் உங்களுக்கு கூறுகிறேன். දෙවියන් වහන්සේගේ පාමුලේ ඉන්න ඕනේ කියලා ඒ දේ ගැනයි ඔයගොල්ලෝ කතා කරන්නේ. நான் இன்னும் செய்திக்கு வரல. තවත් අපි පණිවිඩයට ආවේ. தீர்க்கதரிசியுடைய அருமையான காரியங்களை சிலவற்றை உங்களிடத்துல பேசுகிறதற்கு தேவன் ஒத்தாசை தருவார். අනාගත වස්තුතුමාගේ යම් පණිවිඩයක් කෙටින් ඔයගොල්ලන්ට දෙන්නයි මම ආවේ. தீர்க்கதரிசிக்கு தான் தேவ ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். අනාගත වස්තුතුමා තමයි අනාගත වස්තුතුමාට තමයි පණිවිඩයේ රහස කියන්නේ. ஆமோஸ் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல ආමෝස් පොතේ අත්වෙනි පරිච්ඡේදයේ 3ஆம் அதிகாரத்துல 7வது පරිච්ඡේදයේ අත්වෙනි පදේ කියනවා தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தாமல் சில காரியங்களை அதை செய்ய மாட்டார். நம்ம வார்த்தைக்கு අනාගත වස්තුතුමාගේ අනාගත වස්තුතුමා තුලින් තමයි රහස එලි කරන්නේ කියලා පොතේ කියනවා. අපි පොතේ කියවමු. ஆமோஸ் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் ආමෝස් 7வது පොතේ வசனம். 3වෙනි පරිච්ඡේදයේ අත්වෙනි පදේ අපි කියවමු. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஆமென். பாருங்க, தீர்க்கதரிசிக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். බලන්න අනාගත වස්තුතුමාට කියන්න නැතුව කිසිවක් දෙවියන් වහන්සේ කරන්නේ නැහැ. அப்ப இந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசிக்கு வேதத்துல இருக்கிற சகல வெளிச்சத்தையும் அவர் காமித்து கொடுத்தார். බලන්න ඒ සියලු දේම මේ කාලෙට ඔබින්න මේ කාලෙට හරියන ඒ රහස එලි කෙරුවා. இப்ப பாருங்க, இந்த வேதாகமத்துல நாங்க பார்க்கிறோம் வார்த்தையின் அர்த்தங்களை. මේ බයිබලයේ කියන්නේ මේ වචනේ දේව වචනය දේවනස්ගේ වචනේ අපි පැහැදිලිව බලනවා. இத படிக்கும் பொழுது வார்த்தையாக தான் இருக்குது. මේක කියවද්දී වචනයක්මයි තියෙන්නේ. இந்த வார்த்தைக்குள்ள அர்த்தங்கள், මේ වචනේ අර්ථය அதுக்குள்ள இருக்கிற ஆழங்கள், ඒකේ තියෙන ගැඹුර, அதுக்குள்ள இருக்கிற அர்த்தங்கள், ඒකේ තියෙන අර්ථය அதை வெளிப்படுத்தி தரணும். ඒක එලිදරව් කරන්න ඕනේ. அதுக்குள்ள இருக்கிற மறைபொருள்களை வெளிப்படுத்தி தரணும். ඒකේ තියෙන සැකවිලා තියෙන රහස එලි කරන්න ඕනේ. அதுக்குள்ள இருக்கிற புதை பொருட்கள் இருக்கிறது. ඒකේ තියෙනවා ඒ කියන්නේ සැකවිලා තියෙන ධනය වගේ. நாங்க படித்தாக்க அது புரிஞ்சு கொள்ள முடியாது. අපි කියවුවොත් මේක තේරුම් ගන්න බෑ. ஆண்டவர் சொல்கிறார், ஏழாவது தூதனுக்கு தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தி தருவேன் என்கிறதை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். දෙවියන් වහන්සේ කියනවා හත්වෙනි දූතයාට ඒක එලිදරව් කරලා දිනවයි කියලා කියනවා. 2000 வருஷத்துக்கு முன்பதாக 2000කට පෙර திவ்ய யோவானுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். දිව්‍ය යෝහාන්ට ඒක එලිදරව් කරා. யாருக்கு வெளிப்படுத்திக் கொடுக்கிறார்? திவ்ய யோவானுக்கு வெளிப்படுத்திக் கொடுக்கிறார். කාටද එලිදරව් කරේ? දිව්‍ය යෝහාන්ට ඒක 2000 வருடங்களுக்கு முன்பதாக 2000කට පෙර வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல ரகசியங்கள் இருக்கிறது. එලිදරව් කරපු ඒ එලිදරව් පොතේ ඒක එලිදරව් කරලා තියෙනවා. அநேக ரகசியங்கள் இருக்கிறது. බොහෝ දාස් තියෙනවා. நாங்க மாம்ச பிரகாரமாக படித்தாக்க அதுக்குள்ள இருக்கிற விளக்கங்கள் எங்களுக்கு தெரியாது. මාංශව අපි කියවුවොත් මේක මොනවද තේරුම් ගන්න බෑ. ஆனா தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு தேவ ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதற்கு அவரை ஒரு கருவியாக தேவன் பயன்படுத்துகிறார். දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යව තෝරාගෙන උන්වහන්සේගේ එළිදරව් ඌ තුලින් එළිදරව් කරනවා. நாங்கள் எல்லோரும் தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்கள் ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறோம். අපි දෙවියන් වහන්සේගේ වචනය කියන අනාගත වස්තුමාගේ වචනේ එළිදරව් කරලා තේරුම් අරගෙන ඉන්න සේවයක් කරනවා. இதுல மறைப்பொருள்களை வெளிப்படுத்தி கொடுத்தவர் அவர்.
ඒකේ තියෙන රහස් ඔක්කොම එළිදරව් කරුවේ අනාගතවත් පුළුවන්. அவர் வெளிப்படுத்தி கொடுக்கும் பொழுது இந்த வேதத்துக்கு ஒரு புதிய வெளிச்சம் கிடைத்தது. එයා එළිදරව් කරද්දී මේකේදී මේ බයිබලේ අලුත් එළියක් පේනවා. புதிய ஒரு வெளிச்சத்தை அவர் பிரகாசிக்கிறதுக்கு இந்த வேதாகமத்திலிருந்து காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். අලුත් එළිදරවක් දීලා ඒක අලුත් එළිදරවක් අපිට හම්බුණා. அவர் வெளிப்படுத்தி கொடுத்த சில காரியங்களை நான் உங்களிடத்துல பேச போகிறேன். ඔහු තුලින් එළිදරව් කරපු යම් දෙයක් ඕගලන්ට එළිදරව් කරනවා. சிறிய ஒரு ஜெபம் பண்ணி நாங்க வார்த்தையை கடந்து செல்வோம். අපි ආඥා කරමු. අපි நான் அதிக நேரமாக நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். இன்னைக்கு 7வது நாள் நாங்கள் எல்லோரும் சபையில ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கிறோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இன்றைக்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், முழு பொறுப்பு சபையில் இருக்கிற ஊழியக்காரர் தான் நடத்தணும் என்று அவர் சொல்கிறார். ஏன்னா அதுதான் பாரம்பரியமாக கற்றுக் கொடுக்கிற ஒரு விசேஷித்தமான ஒரு காரியம். අපේ අද දවසේ සම්පූර්ණම ඒ කියන්නේ පණිවිඩය මේ සභාවේ ඉන්න පාලකවරයාට තමයි ඒක බාරයි. ඒක කරන්න ඕනේ කියලා අනාගතතුමා කියනවා. நேற்றைய தினத்துல பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காததுனால அவர் இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். ඊයේ දවසේදී අවස්ථාවක් දෙන්න අමුන් නැති නිසා දැන් මට අවස්ථාවක්. ஏன்னா அவர் தேவனுடைய வார்த்தைகளை அவர் சபைக்கு வெளிப்படுத்தி கொடுக்கணும். එයා තමයි දෙවියන් වහන්සේගේ රහස් එළිදරව් කරලා දෙන්නේ. நான் சிறிய காரியங்கள் உங்களிடத்தில் நான் பேசுகிறதற்கு அனுமதி கொடுத்தமைக்காக அவருக்கு நான் மனதார நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். පොඩි කාරණාවක් කතා කරන්න මට අවස්ථාව දුන්න නිසා මම හෘදයාංගයෙන්ම යාදස්තිල කරනවා. சரி, நான் வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஒரு ஜெபம் பண்ணிட்டு நாங்க வார்த்தையை கடந்து වචනේ යන්න පෙර අපි පොඩි ආඥාවක් කරමු. අපි ඉස්සරහා පාදක. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே உம்முடைய பாதத்துக்கு முன்பதாக வருகிறோம். கர்த்தாவே அப்பா பிதாவே, வார்த்தைகளை கர்த்தாவே ஆண்டவரே பேசுகிறதற்கு பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே பேசுவது ஆண்டவரே நாங்கள் அல்ல ராஜா, பரிசுத்த ஆவியானவரே எங்களுடைய வாயின் வார்த்தையாக இருந்து பேச வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சுயத்தினாலும் அல்ல ராஜா, சுய பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாமே தேவனுடைய கிருபையினால் நடக்க வேண்டும் என்று ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தைகளை ராஜா உம்முடைய சித்தத்தின் பிரகாரம், உம்முடைய அபிப்பிராயத்தின் பிரகாரம், உம்முடைய வாக்கு தத்தத்தின் பிரகாரமாக பேசுகிறதுக்கு தேவன் எங்களுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கேட்கிறவர்களுக்கு ஆண்டவரே அந்த வார்த்தை ஒரு பிரயோஜனத்தை கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கேட்கிறவர்களுக்கு மன சோர்வு இல்லாமல் ராஜா ஆண்டவரே நறுமணம் வீசுகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய பெரிதான கரம் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு நன்றி. தானியேல் 70 வாரம் என்கிற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. දානියල්ගේ 70 வாரம் 70 වෙනි සතිය කියලා පොතක් තියෙනවා. தானியேல் 70 வாரத்துல தீர்க்கதரிசி அருமையான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். 70 වෙනි සතිය කියන පොතේදී බෝධේවල් එල්දරක් වුණා. தானியேல் 70வது வாரத்துல கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை குறித்து வெளிப்படுத்தி கொடுக்கிறார். 70 වෙනි සතියේ පොතේ බොහෝ දේවල් ඒකේ එල්දරක් කරනවා. நாங்க இப்ப கடைசி காலத்துல நிக்கிறோம். අපි අන්තිම කාලෙදී සිටින්නේ. தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். දෙවියන් වහන්සේ ඊම අපි බලාගෙන සිටින්නේ. தேவன் மணவாட்டியை அழைத்து கொண்டு போக போகிறார் என்கிற எதிர்பார்ப்புல இருக்கிறோம். දෙවියන් වහන්සේ මනමාලිය කැඳවගෙන යන ඒ මොහොතේ අපි බලාපොරොත්තු වෙන්නේ. தானியேல் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேசார் என்கிற பாபிலோனின் ராஜா இருந்தாரு. பாபிலோன் ராஜ்யே நேபுகாத்நேச்சர் කියන රජතුමෙක් හිටියා. அந்த நேபுகாத்நேசாருக்கு ஒரு தரிசனத்தை காமிக்கிறார். நேபுகாத்நேச்சர்ට දර්ශනයක් පෙන්වලා දෙවියන් වහන්සේ. என்னது காமிக்கிறார்? ஒரு கனவை காமிக்கிறார். මොනවද පෙන්වන්නේ? දර්ශනයක් කියන්නේ ඊනියක් පෙන්වුවා. அந்த கனவுல வந்து கடைசி நாட்கள்ல சம்பவிக்க வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும்
அந்த ராஜாவுக்கு காமிக்கிறார். අන්තිම කාලේදී වෙන්න ඕනෑ දේවල් ඒ රජතුමාට පෙන්වනවා දර්ශනේ. அது தானியேல் 70வது வாரத்துல தீர்க்கதரிசி அந்த காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ඒකෙදී 70 වෙනි සතියේ කියන පොතේ ඒක අනාගත උතුරු මම ලස්සනට පැහැදිලි කරනවා. கடைசி நாட்கள்ல சம்பவிக்க வேண்டிய சில காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். අන්තිම කාලේ වෙන්න ඕනේද සමහර දේවල් එතන කරනවා. நீங்க திரும்பிக்கிறீங்க தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். අපි දානියෙල් පොත දෙවෙනි පරිච්ඡේදයේ 29 වෙනි පදේ අපි බලමු කියමු. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையும் அந்த வார்த்தை மாத்திரம் தான் போதும். 28வது வசனம். 28 වෙනි පදේ රහස් එලිදරව් කරන දෙවි කෙනෙක් ස්වර්ගයේ සිටිනසේක උන්වහන්සේ මතු දවස්වල සිද්ධ වෙන්න තිබෙන කාරණා නෙබුකද්නේසර් රජුට දන්වා තිබේ. ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டியதை ராஜாவுக்கு வெளிப்படுத்துகிறார். අන්තිම කාලේදී වෙන්න ඕනේ එක රජතුමාට එළිදරව් කරනවා. யாருக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார்? කාටද එළිදරව් කරන්නේ? கடைசி நாட்கள்ல අන්තිම කාලේදී අන්තිම දවස්වලදී நடக்க போற சம்பவத்தை ராஜாவுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். වෙන්න යන්නා වූ දේවල් රජතුමාට එළිදරව් அவர் කරනවා. சொப்பனத்துல காமிக்கிற சில காட்சிகளை දර්ශනේ නැත්නම් ඊනේකේදී පෙන්නනවා. ஆனா அந்த சொப்பனத்துக்குள்ள இருக்கிற விளக்கங்கள் அர்த்தங்கள் தெரியாது. ඒකේ තියෙන තේරුම රජතුමාට දන්නේ නැහැ. ஆனா தீர்க்கதரிசிகள் அதுக்குள்ள இருக்கிற விளக்கம் தெரியும். ඒක දන්නේ අනාගත වස්තුතුමාට විතරයි. அந்த தீர்க்கதரிசி யாரா இருந்தது அந்த வேளையில? ඒ දවස්වලදී ඒ කාලයේදී කවුද හිටියේ අනාගත වස්තුතුමාට යටියට? தானியேல் இருந்தாரு. දානියෙල් හිටියා. தானியேலுக்கு தான் அதுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். දානියෙල්ට තමයි ඒකේ තියෙන ඒකේ තුල තියෙන රහස එළිදරව් කරන්නේ. உங்களுக்கு ஒரு விசேஷித்தமான ஒரு காரியத்தை இதுக்குள்ள இருந்து வெளிப்படுத்திட்டு நான் முடிக்கிறேன். මේකදී විශේෂිතව දේ ඔයගලන්ට ඔබලත් එක්ක බෙදාගෙන මම ඉවර අමාර කරනවා. அதுல 5வது லோகம். ඒකදී லோகம் ලෝහය පස්වෙනි ලෝහය ගැන කතා කරනවා. சரியா? 5வது லோகம் வந்து இரும்பும் களிமண்ணும். පස්වෙනි ලෝහය ඇවිල්ලා මැටි යකඩයි මිශ්‍රව තියෙනවා. ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஒரு ராஜ்யத்தை உண்டாக்க போகிறது. දෙකම කලවම් වෙලා ඒක රාජ්‍යයක් ගොඩනගන්න යනවා. பாருங்க, அந்த லோகத்துல 5 விதமான லோகங்கள் இருக்கிறது. ඒ ලෝහයේ පස් ආකාර ලෝහ මිශ්‍ර වෙලා තියෙනවා. 5 விதமான லோகங்கள் இருக்கிறது. පස් ආකාර ලෝහ තියෙනවා. அந்த பொற்சிலையில ඒ ස්වරූපයේදී கடைசி நாட்கள்ல சம்பவிக்க வேண்டிய அனைத்து காரியங்களையும் அந்த பொற்சிலை கூடாக தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ඒ රූපේ අන්තිම කාලේ වෙන්න ඕන එක එළිදරව් කරලා පෙන්වනවාද කියනවා. அந்த சிலையில 5 விதமான லோகங்கள் இருக்கிறது. ඒ රූපේ පස් ආකාර ලෝහ බැඳී තියෙනවා. 5 விதமான ராஜ்யங்கள் உலகத்தை ஆட்சி செய்ய போறாங்க. පස් ආකාර රාජ්‍ය ගොඩනගන්න යනවා. 5 விதமான ராஜ்யம் உலகத்தை ஆட்சி செய்ய போகிறது. පස් ආකාර රාජ්‍ය මේ ලෝකෙම පාලනය කරන්න යනවා. 5வது களிமண்ணும் ரோமர் ராஜ்யமும் சேர்ந்து ஒரு மதத்தை உருவாக்க போறாங்க. පස්වෙනි ලෝහය යකඩයි இரும்பும் කියන්නේ ඔව් යකඩයි මැටි කලවමේ රාජ්‍යයක් ගොඩනගන්න යනවා. அது தீர்க்கதரிசி வெளிப்படுத்தி கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் முதலாவது முத்திரையும் நாங்க கடைசி முத்திரை நாங்க ஜாயின் பண்ணி பேச போறோம். පස්වෙනි මුද්‍රාවයි முதலாவது முத்திரை පළවෙනි මුද්‍රාවයි පස්වෙනි පළවෙනි මුද්‍රාවයි හත්වෙනි මුද්‍රාවයි අපි ඒක කලවමේ නැත්තම් சரியா? நான் சொல்றது கேட்டுக்கிறீங்க. 5வது பொற்சலையில இருக்கிற காரியத்தையும் 7 முத்திரைகள்ல முதலாவது முத்திரைக்குள்ள காரியத்தையும் ஜாயின் பண்ணி பேச போறேன். ඒ කියන්නේ දානියෙල් පොතේ පස් ආකාර ලෝහයක් ඒ වගේ එළිදරව් පොතේ පළවෙනි මුද්‍රාවේ ඒක මිශ්‍රව ඒ කියන්නේ කලවමේ ඒ සම්බන්ධව කතා කරන්නේ. நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். ඒක අපි දැනගන්න ඕනේ. முதலாவது முத்திரையும்
ஐந்தாவது லோகத்தை நாங்க தெரிந்து கொள்ளணும். පළවෙනි මුද්‍රාවත් ඒ පසාකාර ලෝකයත් අපි දැනගන්න ඕනේ. இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறது யார் என்கிறதை நாங்க தெரிந்து கொள்ளணும். මේ ලෝකය පාලනය කරන්නේ කවුද කියලා අපි දැනගන්න ඕනේ. நாங்க அதுக்கு கீழே இருக்கிறோமா இல்லாட்டி மனவாட்டியாக இருக்கிறோமா என்கிறதை தெரிந்து கொள்ளணும். ඒකේ යටතේ ඉන්නවද නැත්නම් අපි මනමාලියේ සම්බන්ධව අපි මනමාලිව ඉන්නවද அந்த කියලා வார்த்தைக்கு போகும் முன்பதாக ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். ඒ වචනෙට යන්න පෙර යම් කාරණයක් ඔයගොල්ලෝ ஆட்டுக்குட்டியாளருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் அதை வணங்க மாட்டார்கள். ඒ කොහොමද බැටළු පැටියාණන් ජීවන පොතේ ලියා නම ලියා තියෙන ඇය ඒක නමස්කාර කරන්නේ නැහැ ඒ රූපය. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் மணவாட்டியுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ලෝකේ මවන්න පෙර දෙවියන් වහන්සේගේ ඒ ලියවිල්ලේ මනමාලියගේ නම් සඳහන් කරලා තියෙනවා. இந்த உலகத்துல ஐந்தாவது ராஜ்யம் வந்து ரோம ராஜ்யம், நாலாவது ராஜ்யம் ரோம ராஜ்யம், ஐந்தாவது ராஜ்யம் ரோம ராஜ்யமும் மதமும் உண்டாகுது. சரி, கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி. சரியா, இந்த ரோம ராஜ்யம் வந்து என்ன செய்த ஒரு மதத்தை உருவாக்குது. මේ රෝම රාජ්‍ය එක ආගමයක් බිහි කරනවා. அந்த ரோம ராஜ்யம் உண்டாக்குற அந்த மதம் வந்து கிறிஸ்துவ மதம். ඒ රෝම රාජ්‍ය බිහි කරන රාජ්‍ය ඇවිල්ලා ක්‍රිස්තියානි ආගමයි. என்னத்தை உண்டாக்குது? මොකද්ද බිහි කරන්නේ? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கிறிஸ்து. දිව්‍යන් වහන්සේගේ නාමය ඒ කියන්නේ ලියවිල්ල තියෙනවා අන්ත ක්‍රිස්තුස් කියලා. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. අවිරුද්ධ ක්‍රිස්තුස් කියලා කියලා තියෙනවා. இந்த அந்த கிறிஸ்து இந்த உலகத்தை ஆட்சி செய்வார் என்கிறதை அங்க கடைசி நாட்கள்ல சம்பவிக்க வேண்டியதை அங்க நேபுகாத்நேசாருக்கு காண்கிறார். அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார் தானியேல். අන්තිම කාලයේදී ලියවිල්ල කියන දේ දානියෙල් நேபுகாத்நேசர்ට ඒක පෙන්නනවා ඊනේකි. நேபுகாத்நேசர் காண்கிறார் அந்த காரியத்தை. நேபுகாத்நேசர் ඒ සිදුවීම දකිනවා ස්වප්නෙක. அது கொஞ்சம் வேகமா சுறுசுறுப்பா போனதா நீங்க உற்சாகமா இருப்பீங்க. ඒක මේකේ කිව්වම හොඳයි කියලා හිතනවා. ஏனாக்க சபையை வந்து நம்ம சோர்வா போகிறதுக்கு விடக்கூடாது. நீங்க உற்சாகமாக தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். නොමෙන්න ඒ කියන්නේ ඉන්න ඕනේ කියන එකයි මේකේ යන්න හදන්නේ. தேவனுடைய வார்த்தை உங்களை ஒரு உற்சாகத்துக்குள்ளாக நடத்தும். அது எனக்கு ஆசை. அது ආමෙන්. උද්‍යෝගපත්‍ර ඔයගොල්ලෝ ගෙනියන්න ඕනේ කියන තමයි මගේ සිතේ තියෙන ආශාව. ரோம ராஜ்யம் ஒரு மதத்தை உருவாக்குது. රෝම රාජ්‍ය එක ආගමයක් බිහි කරනවා. அந்த ரோம ராஜ்யம் உருவாக்குன மதத்தை அங்க யோவானுக்கு காமிக்கிறார் தேவன். ආමෙන්. ඒ රෝම රාජ්‍ය බිහි කරපු ඒ රාජ්‍ය යොහන්ට දිව්‍ය වහන්සේ පෙන්නනවා. 5 விதமான லோகத்தை நாங்க பார்ப்போம். පසාකාර ලෝහ ගැන අපි බලමු. முதலாவது வந்து தலை. පළවෙනි දේ ඉස. அது தங்கம். ඒක රත්තරන්. அது பாபிலோன் ராஜ்யம். ඒක බාබිලෝන රාජ්‍ය. அந்த பாபிலோன் ராஜ்யத்தை ஆட்சி செய்கிறது வந்து நேபுகாத்நேசார். ඒක පාලනය කරන්නේ नेबुकाद्नेचार. இரண்டாவது வந்து வெள்ளி. රිදී දෙවෙනි එක රිදී. அதே என்னன்னா அந்த தங்க ராஜ்யம் ஆட்சி செய்து முடியும் பொழுது வெள்ளி ராஜ்யம் அதுக்கு ஏற்பட்ட ஆட்சிக்கு வருது. உலகம் முழுவதையும் ஆட்சி செய்கிறது. රත්තරන් රාජ්‍ය ඉවර වුණාන් පස්සේ රිදී රාජ්‍ය පාලනය කරන්න යන්නේ. என்ன ஒரு வெள்ளி ஒரு ராஜ்யம் உலகத்தையே ஆட்சி செய்ய போகிறது. රිදී රාජ්‍ය මුළු ලෝකෙම පාලනය කරන්න යන්නේ. அது வந்து மேஜஸ் பெரிசியஸ் ராஜ்யம். ඒ රාජ්‍ය ඇවිල්ලා මේදිය පෙරිෂිය රාජ්‍ය. தரியு என்கிற ராஜா அதை ஆட்சி செய்கிறார். දරුවෙ කියන රජ ඒක පාලනය කරනවා. முழு உலகத்தையுமே ஆட்சி செய்கிறார். මුළු ලෝකෙම පාලනය කරනවා. இது பல வருடங்களுக்கு முன்பதாக நடந்த தீர்க்க தரிசனத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். බොහෝ අවුරුදු ගණන්
ඉතර තිබුණ එක තමයි දැන් මේ එළිදරව් කරන්න වෙන අනිවාර්යත්වය වතුර. தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததை அதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறேன். අනගතතුමාට එළිදරව් කරපු දේ මේ දැන් කතා කරන්න මම ඔබලත් එක්ක. மூன்றாவது வந்து வெங்கல ராஜ்யம். තුන්වෙනි රාජ්‍ය පිත්තල රාජ්‍ය. அதை ஆட்சி செய்தவர் வந்து மகா அலெக்சாண்டர். ඒක පාලනය කරුවේ මහා ඇලෙක්සැන්ඩර්. யார் ஆட்சி செய்தது? කවුද පාලනය කරේ? மகா அலெக்சாண்டர் தான் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்தார். මහා ඇලෙක්සැන්ඩර් තමයි ඉන්පස්සේ මුළු ලෝකෙම පාලනය කරේ. யார் ஆட்சி செய்தது? කවුද පාලනය කරේ? மகா அலெக்சாண்டர். මහා ඇලෙක්සැන්ඩර්. அந்த அலெக்சாண்டர் தான் என்ன செய்யறாரு? முழு உலகத்தையும் அவர் யுத்தம் பண்ணி தன்னுடைய ஆட்சி கீழே கொண்டாடுகிறார். එයා තමයි මුළු ලෝකෙම යුද්ධ කරලා පාලනය කරන්නේ. அதுபோல அந்த ராஜ்யம் முடிந்த பிற்பாடு ඒ රාජ්‍යය ඉවර වුණාන් පස්සේ ரோமர் ராஜ்யம் வருகிறது. ඉන්පස්සේ තමයි රෝම රාජ්‍යය එන්නේ. ரோமர் ராஜ்யம் ஸ்தாபித்து அதை ஆரம்பித்து அதை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது රෝම රාජ්‍යය බිහි කරලා ඒක ගමන් කරන විට ඒ කාලෙදී அந்த ராஜ்யத்துல யாரு பிறந்தது? ඒ රාජ්‍යයේදී තමයි කවුද ඉපදුනේ? நீரோ மன்னன். நல்ல ரோம ராஜ்யம் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது விசேஷித்தமான ஒருத்தர் பிறந்தார். රෝම රාජ්‍ය පාලනය කරන කාලෙදී විශේෂ කෙනෙක් ඉපදුනා. யாரு பிறந்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். ආමේන්. ස්වාමී යේසුස් වහන්සේ බිහුනේ. ඒ කියන්නේ ඉපදුනේ. நாலாவது ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தார். හතරවෙනි රාජ්‍යයේ තමයි යේසුස් වහන්සේ ඉපදුනේ. அப்பொழுது யூதர்களை ரோம ராஜ்யம் தான் தன்வசப்படுத்திக் கொண்டிருந்தது. එතකොට රෝම රාජ්‍ය පාලනය කරගෙන ரோம ராஜ்யம் வந்து யூதர்களை ආමේන් நடத்தி ආමේන්. එතකොට රෝම රාජ්‍ය යුදෙව්වරුව පාලනය කරගෙන முழு හිටියා. உலகத்தையுமே ரோம ராஜ்யம் ஆட்சி செய்தது. මුළු ලෝකෙම පාලනය කරගෙන හිටියා රෝම රාජ්‍යය. இந்த ரோம ராஜ்யம் கிறிஸ்தவத்தை தடுத்துக் கொள்ள போகிறது. රෝම රාජ්‍යම් මේ රෝම රාජ්‍ය ක්‍රිස්තුස් වහන්සේව ආගම ක්‍රිස්තුස් වහන්සේ ආගම ඒ කියන්නේ රෝම රාජ්‍ය පාලනය කරා මේ කියන්නේ පැලඳගෙන යනවා. கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி. ආමේන් ආමේන්. பாருங்க, இந்த ரோம ராஜ்யம் வந்து ஒரு மதத்தை உருவாக்க போகிறது. රෝම රාජ්‍ය මේ ඒ කියන්නේ එක ආගමයක් බිහි කරන්න යනවා. அந்த ரோம ராஜ்யம் உருவாக்க போகிற மதம் வந்து ஒரு தவறானது. රෝම රාජ්‍ය එක ආගමයක් බිහි කරන්න යන්නේ ඒක වැරදි ආගමයක්. அது கிறிஸ்துவத்தை தான் என்னன்னு சொன்னாக்க தன் வசப்படுத்தி கொண்டு ஒரு பொய்யான காரியத்தை கிறிஸ்தவ உலகத்துக்கு அது சொல்லி கொடுக்குது. ක්‍රිස්තු මේ ආගම ඇවිල්ලා පැලඳ ගන්න යනවා ක්‍රිස්තුස් වහන්සේ කියලා ආගමයක් බිහි කරනවා. தானியேல் 70வது வாரத்துல அழகான காரியங்களை தீர்க்கதரிசி கற்றுக் கொடுக்கிறார். දානියල් 70 වෙනි සතියේ කියන එක එළිදරව් කරනවා අනගතතුමා. முழு ஜனங்களையும் ரோம ராஜ்யம் மத மூலியமாக ஆட்சி செய்ய போகிறது. මුළු ලෝකයේම ආගමයක් සම්බන්ධව පාලනය කරන්න යනවා මේ රෝම රාජ්‍යය. இந்த ரோம ராஜ்யம் தான் ரோமன் கத்தோலிக்காவாக மாறுகிறது. මේ රෝම රාජ්‍යය තමයි රෝමානු කතෝලික බවට පරිවර්තනය වෙන්නේ. அப்பொழுது அந்த ரோம ராஜ்யத்துல உருவாக்கப்படுகிற மதத்தை பரிசுத்தவான்கள் தரித்து கொள்வார்கள். ඒ රෝම රාජ්‍ය இந்த ரோம ராஜ்யம் உருவாக்குற மதத்தை මේ රෝම රාජ්‍ය බිහි කරන ඒ ආගමය பரிசுத்தவான்கள் தரித்து கொள்ள போகிறார்கள். සුද්ධවන්තයෝ පැලඳ ගන්න යනවා. யார் அந்த பரிசுத்தவான்கள்? කවුද මේ සුද්ධවන්තයෝ? இயேசு கிறிஸ்துவை යේසුස් වහන්සේව இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். යේසුස් වහන්සේව මිදුම් කරපු ඇයියට පිළිගන්න අය. அவங்க வந்து இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனா வணக்கத்தை செலுத்துகிறார்கள். මිදුම් කරුව බවට ඒගොල්ලෝ පිළිගන්නවා. හැබැයි ඒගොල්ලෝ නමස්කාර කරන්නේ யாரை அவர்கள் ஆராதிக்கிறார்கள்? කාවද ඒගොල්ලෝ නමස්කාර කරන්නේ? ரோம ராஜ்யம் உருவாக்கின அந்த மதத்தை රෝම රාජ්‍ය බිහි කරපු ඒ ආගමය ඒගොල්ලෝ පිළිපදින්නේ.
අදහන්නේ. அந்த ரோம ராஜ்யம் உருவாக்கின மதம் போலி கிறிஸ்தவம். ඒ රෝම රාජ්‍ය බී කරපු ආගමය තමයි போலி கிறிஸ்தவம். බොරු ක්‍රිස්තුස්. இந்த போலி கிறிஸ்தவத்தை நாங்கள் இனம் கண்டு கொள்ளணும். මේ බොරු ක්‍රිස්තුස්ව අපි අඳුර ගන්න ඕනේ. என்ன இனம் கண்டு கொள்ளணும். අපි අඳුර ගන්න ඕනේ. எப்படி இனம் கண்டு கொள்கிறது? කොහොමද ඒක අඳුරගන්නේ? போலி கிறிஸ்தவத்தை நாங்கள் இனம் கண்டு கொள்ளணும். බොරු ක්‍රිස්තුස්ව කොහොමද අඳුරගන්නේ? வார்த்தையில நாங்க கண்டு கொள்ளலாம். වචනේදීත් අපි අඳුර ගන්න පුළුවන්. ஆனா எங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி கொடுத்திருக்கார் தானே. අපිට දී තියෙනවා නේද අනන්ත පොත්තුනේ. தீர்க்கதரிசி தான் அந்த இடத்தை கண்டு தன்னுடைய பிரஜைகளுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ආමෙන් ආමෙන්. අනන්ත පොත්තුම තමයි ඒක පැහැදිලි කරලා අපිට පැහැදිලි කරන්නේ. இல்லாட்டி நாங்கள் எங்களுக்கு தெரியாது முழு உலகமே கிறிஸ்தவ உலகம் தான். ඒක අපි දැනගන්න බෑ. මොකද මුළු ලෝකෙම ක්‍රිස්තියානි ලෝකයේ කිදුරු ලෝකයක්. 10 மணிக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி. දිව්‍යන් වහන්සේගේ නාමයට ස්තුති වේවා. வார்த்தையை நிதானிங்க. වචනය මෙනෙහි කරන්න. வார்த்தை உங்களை வந்து மனவாட்டியாக மாற்றும். දිව්‍යන් වහන්සේගේ වචනය ඔයගොල්ලන්ව මනමාලියෙක්ව පරිවර්තන කරනවා. ඔයගොල්ලන් මාරු කරනවා. முழு உலகமே கிறிஸ்தவமாக இருக்குது. මුළු ලෝකෙම ක්‍රිස්තුස් කියන්නේ කිදුරු ලෝකයක්. அது டூப்ளிகேட் எது ஒரிஜினல் எது என்கிறதை நாம் கற்றுக்கொள்ளணும். ඒකේ බොරු ක්‍රිස්තුස් කවුද සැබෑ ක්‍රිස්තුස් කවුද කියලා අපි දැනගන්න ඕනේ. வேணா ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது. බොරු කවුද සැබෑව කවුද කියලා දැනගන්න. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் அதை வணங்க மாட்டார்கள். ආමෙන්. බටුල් පෙරියාණන්ගේ ජීවමාන පොතේ ලියවිලා තියෙන නාමය ඒ කියන්නේ ලියලා තියෙනවා ඒක නමස්කාර කරන්නේ නැහැ. உபதேசங்கள் இருக்கிறது. ඒ කියන්නේ දේශනාවල් තියෙනවා. ஸ்தாபனத்தில் உபதேசங்கள் இருக்கிறது. නිකායවල දේශනාවල් තියෙනවා. அருமையான உபதேசங்கள். ඒක ලස්සන දේශනාවල්. கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். අහන්න හරි මිහිරි. அது யாரை குறித்து பேசுறாங்க? ඒක අහගෙන්ද කතා කරන්නේ. தேவனை குறித்து தான் பேசுறாங்க. දෙවියන් වහන්සේ ගැන තමයි කතා කරන්නේ. பாலாக் யாருக்கு பலி செலுத்தினான்? බාලාක් කාටද පූජා කරේ? பிலேயாம் வந்து யாருக்கு பலி செலுத்தினான்? බිලයම් කාටද පූජා කරේ? பிலேயாம் யாருக்கு பலி செலுத்தினான்? බිලයම් කාටද පූජාව දුන්නේ? இஸ்ரவேலின் தேவனுக்கு. ඊශ්‍රායල් දෙවියන් වහන්සේද? தேவன் அதை ஏற்றுக்கொண்டாரா? දෙවියන් වහන්සේ ඒක පිළිගත්තාද? தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு வித்து தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவனோடு பேசும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வார். දෙවියන් වහන්සේ තෝරාගත්ත මනමාලි ඒක පිළිගන්නවා දෙවියන් වහන්සේ. ஒரு அருமையான ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறதுக்கு உங்களுக்காக நான் முயற்சிப்படுகிறேன். உங்களுக்கு இதை வெளிப்படுத்தி தரும்போது ஆவியானவர் இந்த காரியத்தை வாசிக்க சொல்கிறார். வாசிக்க ஒருத்தர் எந்திரிச்சு இந்த வாசிங்க, இந்த பேனாவில் மாத்திரம் வச்சிருக்கிற மாத்திரம் வாசிங்க. பேனாவில் மார்க் பண்ணி வச்சிருக்காது மாத்திரம் வாசிங்க. අත්‍යන්ත සභාවේ කාර්යකර්තනේ කියන පොතේ අපි කියවමු පදයක්. 63 65 இப்பொழுது பிறகு நாம் ஒரு முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். நித்திய சிந்தையாகிய தேவன் குமாரனில் வெளிப்பட்டார். வேதத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் தோன்றிய நித்திய பிதாவாக குமாரன் என்னும் பதவியை பெற்றார். அவருடைய நினைவுகளில் இருந்த நாம் எல்லாரும் நம்முடைய சமயம் வரும்போது அநேக அங்கத்தினரை கொண்ட உரைக்கப்பட்ட வார்த்தை வித்தாக மாம்சத்தில் வெளிப்பட்டு தேவனுடைய குமாரர் என்று அழைக்கப்படும் ஸ்லாக்கியம் பெற்றோம். மறுபிறப்பின் மூலம் நாம் சந்ததியாகவில்லை,
அவருடைய சந்ததியாக நாம் இருந்ததால் மறுபிறப்பு அடைந்தோம். ஆமென் ஆமென். போதுமானது சிஸ்டர். இப்படி நாங்கள் அவருடைய சந்ததியாக இருந்தோம். කොහොමද දෙවියන් වහන්සේගේ පරම්පරාව ඉදියා. எப்படி நாங்கள் அவருடைய சந்ததியாக நாங்கள் කොහොමද இருந்தோம். උන්වහන්සේගේ පරම්පරාව. நாங்கள் எப்படி தேவனுடைய சந்ததியாக நாங்கள் மாறப்பட்டோம். කොහොමද දෙවියන් වහන්සේගේ පරම්පරාව බවට පරිවර්තනය වුනේ. சந்ததி ඒ කියන්නේ පරම්පරාව. பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் எங்களையே அவருடைய வித்தாக, அதாவது மூல வித்தாக எங்களை அவர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். ආමෙන්. ලෝකේ මවන්න පෙර දෙවියන් වහන්සේගේ බීජය බවට දෙවියන් වහන්සේ අපිව තෝරාගත්තා. மூல வித்து இனம் கண்டு கொள்ளும். මුල් බීජය දෙවියන් වහන්සේ හැඳිනගත්තා. அதாவது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் என்ன செய்திருக்காரு, எங்களை ஒரு மூல வித்தாக, அவருடைய பிரதான ஒரு நபராக உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேர்ந்தெடுத்துக் கொண்டார். දෙවියන් වහන්සේ මුල් බීජය බවට දෙවියන් වහන්සේ තෝරාගත්තා මේ ලෝකේ මවන්න පෙර. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எங்களை தேர்ந்தெடுத்தபடியினால நாங்கள் இனம் கண்டு கொள்வோம் தவறானதை. ආමෙන්. අපි ලෝකේ මවන්න පෙර දෙවියන් වහන්සේ තෝරාගත්තු නිසා වැරදි දේවල් අපිට අඳුර ගන්න පුළුවන් දෙවියන් වහන්සේ ඒක කියලා දෙනවා අපිට. தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். දෙවියන් වහන්සේගේ නාමය මහිමය වෙන්න ඕන. நாங்க மகிமைப்படுத்த தேவையில்லை. අපි මහිමය වෙන්න අවශ්‍ය නැහැ. தேவன் எங்களை மகிமைப்படுத்துவார். දෙවියන් වහන්සේ අපිව මහිමයට පත් කරනවා. ஒவ்வொருவரும் தேவன் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ එකිනෙකනාව මහිමයට පත් කරනවා. விசேஷித்த காரியங்களை தேவன் உங்களுக்கூடாக செய்திருக்கிறார். විශේෂිත කාරණාවල් ඔබල තුලින් කරලා දෙනවා. நீங்க கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீங்க. ක්‍රිස්තුස් වහන්සේව ඔබ පැලඳගෙන ඉන්නවා. யாரை தரித்து கொண்டு கிறிஸ்துவத்தை நீங்க தரித்து கொண்டிருக்கிறீங்க. ක්‍රිස්තුස් වහන්සේව පැලඳගෙන ඉන්නවා. மேசியாவை நீங்க தரித்து கொண்டிருக்கிறீங்க. මෙසේස් වහන්සේව ඔයගොල්ලෝ පැලඳගෙන ඉන්නවා. அபிஷேகப்பட்டவரை நீங்க தரித்து கொண்டிருக்கிறீங்க. අභිෂේක ලද්දාව ඔයගොල්ලෝ පැලඳගෙන ඉන්නවා. அபிஷேகம் பெற்றவரை நீங்க தரித்திருக்கிறபடியினால අභිෂේක ලද්දාව ඔයගොල්ලෝ පැලඳගෙන ඉන්න නිසා நீங்களும் அபிஷேகம் பெற்றவர்கள். ඔයගොල්ලෝ අභිෂේක ලද්දෝ. அபிஷேகம் பெற்றவருக்கு ஒரு தவறான ஒரு காரியம் வரும் பொழுது அதை இனம் கண்டு கொள்வார்கள். ආමෙන්. අභිෂේක ලද්දොන්ට වැරදි දෙයක් තියෙද්දි ඒක ඇඳලා ගන්න පුළුවන්. யோகான் புஸ்தகத்துல යෝහන් පුතේ සඳහන් කරනවා. சுவிசேஷத்துல ஒன்னாம் யோவான்ல ඒකේ යෝහන් එකේ සඳහන් කරලා තියෙනවා. ஒரு தவறான ஒருவர் தவறான காரியத்தை பிரசங்கிக்க பொழுது වැරදි කෙනෙක් වැරදි දෙයක් දේශනා කරද්දී அப்பொழுது நீங்க அபிஷேகம் பெற்றிருந்தாக்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவதா இருந்தாக்க தேவன் அதை வெளிப்படுத்தி கொடுப்பார். දෙවියන් වහන්සේගේ ආත්මය ඔයගොල්ලෝ තුල තියෙන නිසා ඔයගොල්ලෝ ඇඳින ගන්න පුළුවන්. தேவன் உங்களையே தேவனுடைய வார்த்தையினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ වචනය තුලින් ඔයගොල්ලෝ තුල සියලු දෙනාම අභිෂේක කරලා දෙනවා. தேவனே பரிசுத்தராக இருக்கிறார். දෙවියන් වහන්සේ සුද්ධව තියෙනවා. அந்த பரிசுத்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது தவறு எது சரியானது எதுங்கிறதை அவர் சொல்லிக் கொடுப்பார். දෙවියන් වහන්සේගේ ආත්මය දෙවියන් වහන්සේගේ අභිෂේක ඔයගොල්ලෝ තියෙන නිසා වැරදි දේ මොකද්ද හරි දේ මොකද්ද කියලා ඇඳින ගන්න පුළුවන්. அந்த அபிஷேகம் போதித்து கொடுக்கணும்னு சொல்ற காரணம், நான் தவறாக நான் உங்களிடத்துல பிரசங்கம் பண்ணாக்க அபிஷேகம் இருந்துச்சுன்னு சொன்னாக்க நான் பிழையானவன் என்கின்றதை அந்த அபிஷேகம் காட்டி கொடுக்கும். ඒ අභිෂේකය තියෙන නිසා ඒක හරි දේ මොකද්ද වැරදි දේ කියලා ඔයගොල්ලෝ ඇඳින ගන්න පුළුවන්. அந்த அபிஷேகம் அதை காட்டி கொடுக்கும். ඒ අභිෂේකය ඔයගොල්ලන්ට ඒක පෙන්නලා දෙයි. போதிக்கிறதுக்கு கட்டாயம் ஒருத்தர் தேவை. දේශනා කරන්න කෙනෙක් අනිවාර්යෙන් අවශ්‍යයි. அப்ப போதித்து கொடுக்கலன்னு சொன்னா ரகசியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. ඒ රාස එළිදරව් කරගත්ත ඔයගොල්ලන්ට එළිදරව් කරන්න කවුරුත් නැහැ. ஆமென். ආමෙන්. ஒரு 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 போதகர் வார்த்தையை வெளிப்படுத்தி கொடுத்தாதான் என்ன சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். அது சரியானதா பிழையானதா என்கின்றது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அபிஷேகமாக இருக்கிறபடினால அதை வெளிப்படுத்தி தருவார். ආමෙන්. දෙවියන් වහන්සේගේ අභිෂේක ලද්දෝ ඒ අභිෂේක තියෙනින්දා ඒ දේ සුද්ධ ආත්මයන් වහන්සේ ඔයගොල්ලන්ට එළිදරව් කරයි. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி தருவார். සුද්ධ ආත්මය ඔයගොල්ලන්ට එළිදරව් කරයි. அதுதான் நாங்க இந்த உலகத்துல
நாங்க சரியான மதத்துக்கு கீழே இருக்கிறோமா இல்லாட்டி தவறான மதத்துக்கு கீழே இருக்கிறோமா என்கின்றதை இனம் கண்டு வேர் பிரித்தார் தீர்க்கதரிசி. ආමෙන්. අපි හරි දේ තුල ඉන්නවද වැරදි දේ තුල ඉන්නවද කියලා අනාගතෝස්තුතුමා ඒක එළිදරව් කරනවා. ரோமர் ராஜ்யம் வந்து ஒரு மதத்தை உருவாக்கி கொள்கிறது. රෝම රාජ්‍ය එක ආගමයක් දී කළා. கான்ஸ்டன்ட் என்கின்ற ராஜா ஒரு மதத்தை உருவாக்குறார். කොන්ස්ටන්ට් රජ එක ආගමයක් දී කළා. அந்த கான்ஸ்டன்ட் ராஜா அந்த மதத்துக்கு ஒரு 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 பிரேதையை ஏற்படுத்துகிறார், ஒரு பிரேதையை ஏற்படுத்துகிறார். ඒ කොන්ස්ටන්ට් රජ එක රජයක් ඒක එක්කෙනෙක්ව ඒගොල්ලෝ එයා පත් කරනවා. அந்த மதத்துக்கு ஒரு தலைவரை, ඒ ආගමේට නායකයෙක් වශයෙන් ஒரு தேவனாக, ඒක දෙවි කෙනෙක්, ඒක දිව්‍යන් වහන්සේ වගේ. முதலாவதாக கான்ஸ்டன்ட் ராஜா டிகிரியோன் சொல்லுகிற ஒரு போப்பை உருவாக்குறார். ටිජිලියෝන් කියන රජ ඒක පොප් කෙනෙක් වගේ. කොන්ස්ටන්ට් රජ ඒක පොප් කෙනෙක් බී කරනවා. அவர்தான் என்ன சொன்னா சில கிறிஸ்தவ வேதாகமத்தில் இருக்கிற சில முக்கியமான காரியங்களை மாற்றுகிறார். ඒ කියන්නේ දේව වචනයේ සිල සමහර දේවල් එයා වෙනස් කරනවා. உடன்படிக்கைகளை கொண்டாடுகிறார். ගිවිසුම කියනවා ඒ වෙලාවෙදී. அந்த உடன்படிக்கையை தான் இன்னைக்கு என்ன சொன்னா உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ඒ ගිවිසුම තමයි අද ලෝකයේ ඉන්න කිදුරුව ඒක පිළිගන්නේ. அந்த டிகிரியோன் என்கின்றவர் 3 தேவன் இருக்கிறார் என்கின்றதை ඒ பேசுகிறார். ටිජිලියෝන් කියන රජ පොප් තමයි දෙවිවරු තුන්දෙනෙක් ත්‍රිත්වය ගැන කියන්නේ. தேவன் ஒருவர். දෙවියන් වහන්සේ එකම දෙවියන් වහන්සේ. தேவனுடைய வெளிப்பாடு 3 விதம். දෙවියන් වහන්සේගේ එළිදරව් 3 ආකාරයි. அந்த வெளிப்பாடுல தான் நான் பிதாவானவர் ඒ එළිදරව් තුල තමයි පියාණන් குமாரனுக்குள்ள இருந்தார். පියාණන් කුමාරයා තුල වාසය කරේ. பிதாவானவர் தான் குமாரன். පියාණන් තමයි இந்த කුමාරයා. வார்த்தையில தீர்க்கதரிசி அழகாக அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். මේ වචනයේදී ලස්සනට පැහැදිලි කරනවා අනාගතෝස්තුම. பாருங்க, அந்த பிரேஜைக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ள நம்ம போய் சொன்னாங்க அதை ஏற்றுக்கொள்ளாது. ඒ පුරවසියෝ ඒගොල්ලෝ ඒක පිළිගන්නේ නැහැ. ஏன்னு சொன்னா வித்துக்கு அது விளங்கும். දෙවියන් වහන්සේ බීජයට ඒක තේරුම් ගන්න 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 யோவான் 4 வச்சதே 4வது வசனம். 4 පදේ. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். අපි දෙවියන් වහන්සේගෙන් වෙමුව. දෙවියන් වහන්සේව අඳුනන තැනැත්තේ අපේ වචනේ අසන්නේය. ආමෙන්. දෙවියන් වහන්සේගේ නොවන තැනැත්තේ අපේ වචනේ අසන්නේ නැත. ආමෙන්. මේ සැබෑ කමේ ආත්මය මුලාවේ ආත්මයක් අපි දැනගමු. ஆமென். ஆமென். பாருங்க, நாங்க தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். බලන්න අපි දෙවියන් වහන්සේ තුලින් බී කරපු අය. தேவன் எங்களை எப்போது உண்டாக்கினார்? දෙවියන් වහන්සේ කවදාද අපිව බී කරේ? දෙවියන් වහන්සේ බැවුවේ. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் எங்களையை உண்டாக்கி வைத்திருந்தார். ලෝකේ මවන්න පෙර දෙවියන් වහන්සේ අපිව බී කරලා තිබුණා. பாருங்க, வார்த்தை வந்து தீர்க்கதரிசி பேசும் பொழுது அதை நாங்கள் இடம் கண்டு கொண்டோம். දෙවියන් වහන්සේගේ අනාගතතුමා ඒ කතා කරද්දී අපි ඒක හැඳිනගත්තා. ஏன் நாங்க தேவனால் உண்டானபடியினால நாங்க சரியானது என்கிறதை கண்டு கொண்டோம். ආමෙන්. අපි දෙවියන් වහන්සේ තුලින් අපි බී වුණින්දා ඒ හරිදේ අපි දැනගත්තා. ஏன் சத்திய ஆவி எங்களை வழிநடத்துறபடியினால. සත්‍යතාවයේ ආත්මය අපිව ගමන් කරගෙන යන නිසා. சத்திய ஆவி சத்தியத்துக்குள்ள தான் நடத்தும். සත්‍ය ආත්මය සත්‍ය තුළ තමයි ගමන් කරන්නේ. சத்திய ஆவியானவர் என்ன செய்வாரு? எங்களை சத்தியத்துக்குள்ளாக தான் எல்லா காரியங்களுக்குள்ள සත්‍යතාවයේ ආත්මය සත්‍යතාවය තුළ තමයි අපිව ගමන් කරගෙන சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலையை தரும். සත්‍ය ඔබට දැනගත්තාම
නම් සත්‍ය ඔයගොල්ලන්ගේ නිදහස් කරයි. சத்தியம் உங்களுக்கு என்னத்தை தரும்? விடுதலை தரும். සත්‍යතාවය ඔයගොල්ලන්ගේ නිදහස් කරයි. நாங்க ஏற்கனவே கர்த்தருடைய சிந்தனையில இருந்தவங்க. ඒ කියන්නේ පළවෙනිම අපි දෙවියන්වහන්සේගේ කල්පනාවේ ඒ කියන්නේ සිටිවිල්ලේ හිටපු අය. ஏற்கனவே தேவனுடைய ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதியாச்சு. ඒ කියන්නේ පළවෙනිම අපි දෙවියන්වහන්සේගේ ජීවමාන පොතේ අපි දේවල අමාරයි. ஏன் நாங்க சத்தியத்தை அறிந்து சத்திய ஆவி பிரகாரம் நான் நடக்கிறோம். දෙවියන්වහන්සේගේ සත්‍යතාවයේ ආත්මය නියමිලා තියෙනවා. சத்திய ஆவி சத்தியத்துக்குள்ளாக நடக்கும் போது தீயாவி எது என்கின்றதை நாங்கள் அறிந்து கொள்வோம். සත්‍යතාවයේ ආත්මය තියදී ඒකේ වැරදි ආත්මය මොකක්ද කියලා අපි හඳුන ගන්න පුළුවන්. நாங்க நிதானிக்கும் பொழுது ஏன்னா பரிபூர்ணமாக உலக காரியங்களுக்கு நாங்க உடன்பட மாட்டோம். අපි මුළු සිතින්ම අපි ලෝකේ දේවල් சத்திய ஆவியானவர் சத்தியத்துக்குள்ள எங்களை வழிநடத்துவார். සත්‍යතාවයේ ආත්මය සත්‍යතාවයේ තුල අපිව ගමන් කරවයි. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது දෙවියන්වහන්සේ වචනේ කියවෙනවා. பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும் பொழுது දෙවියන්වහන්සේගේ වචනය කියනවා දෙවියන්වහන්සේගේ ආත්මය අපිව ගමන් කරවදී பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் தண்டித்து உணர்த்துவார். ඒ කියන්නේ පව් වලටයි ධර්මීෂ්ඨකමටයි දැඩිව තරවටු කරලා අපිව ගමන් நாங்க කරනවා. நீதியின்படி நடக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? நீதியான காரியங்கள் கூட எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பார். ධර්මීෂ්ඨයෙන් අපි ජීවත් වෙන්න සුද්ධාත්මයෙන් අපිව ගමන් කරනවා. நாங்க எப்பொழுதுமே சத்திய ஆவியே எங்களை வழிநடத்துகிறது என்கின்றதை நாங்கள் அறிந்து கொள்ளணும். කොයි වෙලෙත් අපි සත්‍යතාවයේ ආත්මයෙන් අපි ගමන් කරනවා කියලා අපි දැනගන්න ඕන. ஐந்தாவது ஒரு கலவை පස්වෙනි කියන්නේ මිශ්‍රණය ஒரு தவறான ஒரு மதம். වැරදි ආගමයක්. இந்த தவறான மதம் எப்படி உருவாக்கப்படுது என்கின்றதை நாங்கள் வரும் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 6ஆம் මේ அதிகாரத்தில் වැරදි ආගමය කොහොමද එන්නේ කියලා අපි එළිදරව් පොතේ අපි බලමු. திரும்பி இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் අපි හරවගමු එළිදරව් පොත 6 වෙනි පරිච්ඡේදය. இரண்டாவது வசனத்தை வாசிங்க. දෙවෙනි පදේ අපි කියවමු එළිදරව් පොතේ ආයම පරිච්ඡේදයේ දෙවෙනි පදේ. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். ஆமென் ஆமென் ආමෙන්. එවිට සුදු ආශ්‍රවයා සිටිනා දුටුමි ඌ පිටහුන් තැනැත්තාට දුන්නක් තිබුණේය. ඔටුන්නක්ද ඔහුට දෙන ලද්දේය. ඔහු ජය ගනිමින් ජය ගන්න පිණිසද පිටත්ව ආවේය. இதோ நான் பார்த்தபோது මේ நான் මම බලපු විදිහදී ஒருவர் வெள்ளை குதிரையின் மேலே ஏறி இருக்கிறார். සුදු අශ්වයෙක් පිට නැගලා හිටියා. எதுக்கு மேலே ஏறி கொண்டிருக்கிறார்? කොහේ පිටද? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் வெள்ளை குதிரைன்னு சொல்லி போட்டு அங்க 19ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அநேக கிரீடங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. අපි එළිදරව් පොත 19 වෙනි පරිච්ඡේදය බලනවා බොහෝ ඔටුනු එයාට දී තිබේ කියලා ලියා තිබෙනවා. இந்த வெள்ளை குதிரையில ஒருத்தர் ஏறி வருகிறார். ඒ කෙනෙක් මේ සුදු අශ්වය පිට නැගලා එනවා. அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படுகிறது. ඔහුට ඔටුන්න දෙනු ලබනවා. அவனுக்கு ஒரு வில் கொடுக்கப்படுகிறது. ඔහුට දුන්නක් ඔහුට දෙනු ලබනවා. ஒரு ஆட்சியை அவனுக்கு கொடுக்கப்படுது. ඒක පාලනයක් උට දෙනු ලබනවා. தீர்க்கதரிசி இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார். අනගතොත්තුමා මේ දී ගැන එළිදරව් කරනවා. இந்த வெள்ளை குதிரையின் மேல சவாரி செய்கிறவன் யாரு? මේ අශ්වය පිට ගමන් කරන ඒ පුද්ගලයා කවුද? அந்த கிறிஸ்து தான் இந்த வெள்ளை குதிரை மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறவன். මේ අශ්වය පිට නැගලා ඉන්නේ අන්තසේ බොරු ක්‍රිස්තුස්. பாருங்க அங்க தீர்க்கதரிசிக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். බලන්න අනගතොත්තුමාට ඒ දේ එළිදරව් කරලා පෙන්නනවා. 5வது ராஜ்யத்துல ஒரு தவறான மதம் உருவாக போகுது. පස්වෙනි රාජ්‍යයේදී වැරදි ආගමයක් ඒ කියන්නේ වැරදි ඉගැන්වීමක් එනවා.
இது என்ன சொல்ல உலகம் முழுவதிலையும் இவரை பின்பற்றி ஆராதிக்கிறதற்கு அந்த ஆராதனை முறைகள் நடக்க போகிறது. මේක පිළිගන්න මේ මුළු ලෝකෙම මේ පිළිගන්න මේ ආගමයක් அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படுகிறது. ඔවුන්ට கிரீடம் என்னத்துக்கு கொடுக்கப்படும்? ඔවුන්ට මොකටද දෙන්නේ? கிரீடம் என்னத்துக்கு கொடுக்கப்படும்? ඔවුන්ට මොකටද දෙන්නේ? ஆட்சிக்கு. ஆமென். பாலனைකට என்னது கொடுக்கப்படும்? பாலனைයක් කරන්න. அப்ப அவனுக்கு என்ன சொன்னா கிறிஸ்துவ உலகத்தை ஆட்சி செய்கிறதற்கு ஒரு அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தார்கள். කිතුණු ලෝකයේ පාලනය කරන්න එක බලයක් දෙනවා ඒකට. முழு உலக கிறிஸ்டியன் உலகத்தையே ஒரு தவறான மத வழிபாடு கீழே கொண்டாடுகிறதற்கு ஒரு ஆதிக்கத்தை பிசாசானவன் கொடுக்கிறார். බොරු ආගමයක් බිහි කරන්න යක්ෂයා ඔහුට බලයක් දෙනවා. பாருங்க இது வந்து ஒரு மறைப்பொருள். මේක ඇවිල්ලා සංගවුණු රහසක්. இதை யோவானுக்கு காமிக்கிறார். මේක යොහන්ට මේක පෙන්වු කරනවා. ஆனா இதுக்குள்ள இருக்கிற விளக்கங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறதற்கு அவருக்கு சொல்லல. ඒකේ තුල තියෙන රහස ඔහුට දිව්‍ය යොහන්ට එළිදරව් කෙරුවේ. ஆனா இதுக்குள்ள இருக்கிற விளக்கங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறதற்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். මේකේ තුල සැකවිලා තියෙන රහස ඒක අනාගත වස්තුවට ඒක දෙන්න ලබනවා. யாருக்கு? தீர்க்கதரிசிக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ඒක දෙවියන් වහන්සේ ඒ කියන්නේ අනාගත වස්තුවට එළිදරව් කරනවා. அப்ப இனம் கண்டு கொள்கிறதற்கு தேவன் என்ன செய்கிறார்? அவரை பாவிக்கிறார். ඒක හැඳින ගන්න තමයි ඔහුව පාවිච්චි කරන්නේ. பாருங்க நேற்றைய தினத்துல ஒரு மெசேஜ் நாங்க கேட்டோம். ඊයේ දිනේදී අපි පණිවිඩයක් ඇහුවා. 1963ல 1963 දී தீர்க்கதரிசிக்கு ஒரு அருமையான காரியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். අනාගත වස්තුවට විශේෂ දෙයක් එළිදරව් කරනවා. 7 தூதர்களை දූතයෝ 7 දෙනෙක්ව அங்க மேகஸ்தம்பத்துக்கு கூட்டிட்டு போறாரு. බලාකුළට එක්කන් යනවා. அங்க கூட்டிட்டு போயிட்டு ஒரு அந்த மேகஸ்தம்பத்துக்கு கூடாக 7வது தூதருக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தி காமிக்கிறதுக்கு அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறார். ඒ කියන්නේ 7 දෙනි බලාකුළ කියන්නේ ගෙනිලා මේ දේ එයාට එළිදරව් කරලා පෙන්නනවා. பாருங்க 7வது சபை தூதருக்கு தான் அந்த காரியத்தை காமிக்கிறார். බලන්න 7 දෙනි දූතයාට තමයි ඒ දේ එළිදරව් කරන්නේ. 7வது அந்த தூதருக்கு காமிக்கும் பொழுது அந்த ரகசியத்தை அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னாக்க மனவாட்டி ஏற்கனவே தேவனுடைய சிந்தனையில் இருக்கிறபடினால அவங்களுக்கு அந்த வெளிப்பாடை கொண்டாடணும். ඒ එළිදරව්ව දෙන්න ඕන නිසා ඒ එළිදරව්ව එයාට මේ අද දූතයාට මනමාලිට දෙන්න ඒ අත්වෙනි දූතයාට එළිදරව් කරනවා. பாருங்க அந்த மணப்பெண் வந்து ஏற்கனவே தேவனுடைய அலங்காரத்துல இருக்கிறபடினால நாங்கள் இனம் கண்டு கொள்வோம் ஒரு தவறானதை. අපි ඒක තෝරගන්න නිසා අපි වැරදි දේ මොකද්ද කියලා අපි අඳුර ගන්නවා. தேவன் இந்த ரகசியங்கள் எல்லாவற்றையும் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். මේ සියලු රහසම අනාගත තුමාට එළිදරව් කරනවා. அதை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறபடினால் நாங்கள் தேவன் ஒருவர் என்கின்றதை நாங்கள் இனக்கொண்டு எங்களுடைய ஆராதனை முழுவதையும் நாங்கள் அவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். එක්කෙනෙක් කියන එළිදරව්ව අපි ලබා ගන්න නිසා අපේ ස්තුතිය සියලු දේව ආරාධනාව මහිමය ඔක්කොම දෙන්න ලබනවා දෙවියන්. இந்த வெள்ள குதிரையின் மேலே ஏறி இருக்கிறவன் தான் என்னன்னு சொன்னாக்க பலவிதமான போதனைகளை கிறிஸ்தவ உலகத்தில் கொண்டாடுகிறான். මේ බොරු ක්‍රිස්තුස් තමයි බොහෝ ආගම බිහි කරන්නේ බොරු ක්‍රිස්තුස් තමයි. இது வந்து எங்களுக்கு மொழிபெயர்த்து கொடுக்கப்பட்ட வேதாகமம். මේ බයිබලය ඇවිල්ලා අපිට එළිදරව් කරපු බයිබලයක්. ஹீப்ரு மொழியில இருந்து கிரேக்க மொழி, හීබ්‍රු භාෂාවෙන් ඉඳන් ග්‍රීක භාෂාව, கிரேக் மொழியில இருந்து லத்தீன் மொழி, ග්‍රීක භාෂාවෙන් ඉඳන් ලතින් භාෂාව. அப்பொழுது என்ன சொன்னாங்க பலவிதமான மொழிகளில் இது மொழிபெயர்க்கப்பட்டது. බොහෝ භාෂාවලින් මේක එළිදරව් කරපු මේ වචනේ. அப்பொழுது கிறிஸ்தவ உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருந்தது ரோமன் ராஜ்யம். ඒ විදිහදී ඒ මුළු පාලනය ලෝකේ පාලනය කරේ රෝම රාජ්‍ය.
இதுல தவறான காரியங்கள் திணிக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? වැරදි දේවල් මේකේදී ඇතුළත් කරනවා කියලා ඔයගොල්ලෝ දන්නවද? தெரியுமா திணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி? දන්නවද ඔයගොල්ලෝ මේකේ ඇතුළත් කරන වැරදි இது දේවල්? வந்து 40 பரிசுத்தவான்களால் எழுதப்பட்டது. සුද්ධවන්තයෝ 40 දෙනෙක් තුලින් මේක ලියලා ලද්ද. பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு எழுதப்பட்டது. සුද්ධ ආත්මයෙන් ලියන ලද්ද මේ වචනේ. இதை நாங்க மனப்பூர்வமாக நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். මේක පූර්ණව අපි පිළිගන්නවා. ஏன்னா தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினபடியினால මේක දුක් ආත්මයෙන් පිළි ලියලා තිබුණ නිසා. நாங்க வார்த்தையினால் இருக்கிறதுனால இதுல தவறான இருக்கிறது என்கிறதை நாங்க இனம் கண்டு கொள்கிறோம். මේකේ වැරදි දේවල් තියෙනවා කියලා අඳුර ගන්න සුද්ධාත්මයෙන් අපි භාවනා කරමු. எப்ரூ மூல பாஷையில வந்து 28வது மத்தேயு புத்தகத்துல பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி என்கிறதே இல்ல. හීබ්‍රු පොතේ 28 වෙනි පරිච්ඡේදයේ මතේ පොතේ 28 වෙනි පදයේ පියාණන් සුද්ධාත්මයන් කියලා දෙයක් නැහැ. அது திணிக்கப்பட்டது இதுக்குள்ள. මේකට ඇතුළත් කරලා තියෙනවා. யார் அதை திணித்தது? කවුද මේක ඇතුළත් කරුවේ? அப்ப இதுக்கு முன்னுக்கு இந்த வேதாகமம் யாருடைய கையில் இருந்தது? එතකොට මේ මීට පෙර කාගේ අතේද මේක තිබුණේ? හalleluya. தவறான போதனையை வெளிப்படுத்தி கொடுக்கிற ரோமர் கையில் இருந்தது. වැරදි ඉගෙනීම් කරන රෝමර්ලාගේ අතේ දැඩි තමයි මේ වෙලාවේ තිබුණේ. அவர்கள் தான் என்ன சொன்னா, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி என்கின்ற நாமத்துல ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்கின்றதை மத்தேயு புத்தகத்துக்கு அவர்கள் எழுதுகிறார்கள். එතකොට වැරදි ඉගෙනීම් වෙන මේ මතේ පොතට ඒ වැරදි ඉගෙනීම් ඇතුළත් කරනවා. சரித்திரத்துல போய் பார்த்தாக்க நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். ඉතිහාසයේ කියලා බැලුවොත් එහෙම අපි දැනගන්න පුළුවන්. சரித்திரத்துல எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. ඉතිහාසයේ සියල්ලම ලියවිලා තියෙනවා. சரித்திரத்தை ஆராய்ந்து தேடி கண்டுபிடித்து தீர்க்கதரிசி வெளிப்பாடை கொண்டாந்து தந்திருக்கிறார். එතකොට ඉතිහාසයට කියලා ඒ දේවල් හොයලා මේ දේවල් එළිදරව් කරලා ලියවිලා තියෙනවා. மனவாட்டியானவள் வார்த்தைக்கு உள்ள இருந்தாக்க இனம் கண்டு கொள்வால் தவறானது எது என்கிறதை. මනමාලි ඒ තුල ඉතියානම් ඒ වැරදි දේ හොයාගන්න පුළුවන්. 4 சுவிசேஷங்கள் இருக்கிறது. සුභාරංචි 4ක් තියෙනවා. 4 சுவிசேஷங்கள் இருக்கிறது. සුභාරංචි 4ක් තියෙනවා. மத்தேயு, මාක්, லூக், யோவான். 4 சுவிசேஷர்கள் வந்து இந்த சுவிசேஷத்தை எழுதுகிறார்கள். සුභාරංචිකවරු 4 දෙනෙක් ලවා තමයි මේක ලියවෙන්නේ. அதுல பாருங்க 3 சுவிசேஷத்துல இந்த பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி என்கின்ற அந்த வெளிப்பாடு அது அந்த அதுக்குள்ள இல்ல. බලන්න ඒ සුභාරංචි පොත් 4ෙම ඒ එළිදරව් නැහැ. පියාණන් සුද්ධාත්මයන් වහන්සේ කියන ඒ එළිදරව් ඒක තුළ අඩංගු වෙලා නැහැ. நீங்க புறப்பட்டு போய் என் நாமத்தினால கொடுங்கன்னு சொல்லி போட்டு சில வேர்ட்ல எழுதப்பட்டிருக்கிறது. නුඹලා ගොස් මේ විදියට දීපල්ලා කියලා ලියවිලා තියෙනවා. பாருங்க திரிக்கப்பட்டிருக்கிறது சில வேர்ட் இதுக்குள்ள. සමහර වචන මේකේ ඇතුළත් කරලා තියෙනවා. அப்ப நாங்க இனம் கண்டு கொள்ளணும், திரிக்கப்பட்டிருக்கிற வார்த்தையை நாங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. එතකොට අපි දැනගන්න ඕනේ මේ බොරු ඉගෙනීම් මේක දැනගන්න අපි ඕනේ මේක ඇතුළත් කරලා තියෙන බොරු දේවල්. தீர்க்கதரிசி அதை ஆராய்ந்து எங்களுக்கு அதை செய்கிறதற்கு அதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். එතකොට සුභාරංචි ඒක අනාගත වස්තුතුමා ඒක හොයලා ඒක ලියවිලා පැහැදිලි කරලා තියෙනවා. நாங்க தீர்க்கதரிசி சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால சகல காரியங்களை செய்கிறதற்கு அந்த ஆதிக்கத்தை கொடுத்திருக்கிறார். ඒ සියල්ලම කරන්න අනාගත වස්තුතුමාගෙන් දීර්ඝිනවා ඒ පැහැදිලිකම ඒ ආධිපත්‍ය බලය අපිට තියලා තියෙනවා. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால நாங்க ஞானஸ்தானம் எடுக்கிறோம். අපි යේසු ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් බෞතිස්ම කරනවා. கிறிஸ்து உலகமே என்னத்தினால ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க? අද කිදුණු ලෝකයේ මොන නාමයෙන්ද බෞතිස්ම කරන්නේ? முழு உலகமே என்னத்துல ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறாங்க? මුළු ලෝකෙම මොන බෞතිස්මද දෙන්නේ? බෞතිස්ම ලබා ගන්න. வெள்ளமா சொல்லணும். எல்லாமே சொல்லணும். ஏன்னா நாங்க அறிந்திருக்கிறோம் இது தவறானது என்கின்றது. අපි දැනගෙන ඉන්නවා. ඒක වැරදි දෙයක් කියලා. වැරදි කියලා. அதை யார் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தது? කවුද ඒක එළිදරව් කළේ?
யார் வெளிப்படுத்தி கொடுத்தது இதுதான். இது நாங்க பிறக்கிறதுக்கு முன்பதாகவே இந்த வேதத்துல இருக்குது. අපි ඉපදෙන්න පෙරම මේකේ ලියවිලා තියෙනවා. தீர்க்கதரிசியோ இருக்கிற காலத்துல கூட இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கின்றது வந்து வேதகாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. එතකොට අනාගතවත්තුතුමත් ඉන්නකොටත් මේකේ ලියවිලා තියෙනවා. நாங்க அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எங்களுடைய பெயர் எழுதப்படலன்னு சொன்னாங்க. நாங்களும் அந்த நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வோம். එතකොට ජීවමාන පොතේ අපේ ළමයි ලියවිලා නැත්තම් මේ ඒ නමෙන් තමයි අපි බෞද්ධ எப்படி நாங்க எடுத்துக்கொள்வோம்? කොහොමද? அப்பா வந்து அவருடைய பெயரை பேர்த் சர்டிபிகேட் கொடுக்கணும். පියා ඇවිල්ලා එයාගේ උපැන්නේ එයා දීලා තියෙනවා නම. அப்பாங்கிற பெயர் வந்து என்னவா இருக்கணும்? පියා කියන්නේ කොහොමද ලියවෙන්නේ? அவருடைய பெயர் பேர்த் சர்டிபிகேட்ல தான் செல்லுபடி ஆகும். එයාගේ නම බර්ත් සර්ටිෆිකේට් එකේ කියන උපැන්නේ තිබුණොත් තමයි ඒක වටිනාවක් තියෙන්නේ. அப்ப நாங்க வந்து பிதாவனுடைய பேர்ல நாங்க என்னவா இருக்கிறோம்னு சொன்னாக்க அவருடைய மூல வித்தாக இருக்கிறோம். පියාණන්ගේ නමේ අප මුල් බීජව අපි තියෙනවා. எங்களை அசைக்க முடியாது. අපිව ඕලවන්න බෑ. ஏன்னு சொன்னா உலகம் உண்டாகிறதற்கு முன்பதாகவே தேவன் எங்களை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். දෙවියන් වහන්සේ ලෝකේ මවන්න පෙර අපිට ගියුම්ස්මත් තියෙනවා. தவறானதை நாங்கள் இனம் கண்டு கொண்டு தேவனுடைய வார்த்தை கூடாக போகணும். වැරදිනේ අපි දැනගෙන ඒ පැහැදිලිව අපි යනවා. தீர்க்கதரிசி அருமையான காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். අනාගතවත්තුතුමා ලස්සන පුදුම දේවල් එළිදරව් டைம் பத்தாது, நான் 10 மணிக்கு அவருக்கு கொடுக்கிறேன் நான் சொல்லியிருக்கிறேன். நான் வந்து நேரத்தை நான் சரியா கடைபிடிப்பேன். ඒක නිසා අපි අමාරු කරන්න යනවා. මොකද අපි දේව සේවකයන්ට අපි දෙන්න කියලා අපි පුරුදුලා තියෙනවා. இது உங்களுக்கு வந்து தொடங்கி வச்சிருக்கோம், இன்னும் முடிக்கல. மறுபடி வரப்போ இந்த காரியங்களை நான் முடிக்கிறேன். கர்த்தர் පටන් ஆசீர்வதிப்பார். ගන්න තියෙනවා. මේක නැවත එද්දී මේදී සම්පූර්ණම බලමු වෙනස් වෙනවා. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் மனப்பூர்வமாக உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்று உள்ளத்தில் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். போதகரை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். අදේව ගැතුමත් අපි අපි ආශිර්වාද කරනවා. අපි ස්තුතිය කරනවා.